மயில் மயில் பாருங்க. ரெண்டு மயில், இங்க ஒரு மயில் அங்க ஒரு மயில். வா காட்டுக்குள்ள பயணம் போலாம். கேரளாவில் இந்த வீடு சேல்ஸ் தான். யாருன்னா வேணும்னா கான்டாக்ட் பண்ணிக்கோங்கப்பா. ஓகே போலாம். ரோஸ்லாம் பார்த்தியா சூப்பராக வளர்ந்துருக்கு, காட்டு செடி மாதிரி. ரம்பூட்டான்லாம் அழகா வீடு இது மாதிரி. இந்த வீடு ஒரு ஆத்தன்டிக்காக சூப்பராக இருக்கு. பழைய கேரளா வீடு. நல்ல ஒரு பீக்கில் ஏறிட்டு இருக்கோம் நம்ம. அவகேடோ, ரம்பூட்டான் எல்லாம் இங்கே காட்டு செடி மாதிரி வளர்ந்துருக்கு. ரோடு நல்லா இருக்குமான்னு தெரியல. ரோஸ் தானே இல்லை, எங்கேயோ போகுதுடா இது. இந்த இடத்துல பாரு சூப்பராக இருக்குது. ரப்பர் 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 செடி. காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கோம், கேரளா காட்டுக்குள்ள. எங்கேயோ போகுது இந்த ரோடு, எங்க போகுதுன்னு தெரியல. அதனால தான் இங்க ரம்பூட்டான்லாம் கம்மி போல இருக்கு ரேட்டு. ஓய் கோழி பழைய இந்த கடை பற்றிய பழைய காலத்து கடை நல்லா இருக்கு. இந்த ஏரியாலாம் பார்க்கறதுக்கு ஃபாரஸ்ட் ஏரியானா இப்படிதான் இருக்கும் போல இருக்கு. எங்கேயோ போகுது, எங்க போகுதுன்னு தெரியல. ஆனாலும் போவோம் நம்ம. ரப்பர் தோட்டம், ரப்பர் தோட்டம் இருக்கு காட்டுக்குள்ள. இது மிளகு செடி, பாக்கு செடி, எல்லா செடியும் இருக்கு. செடி மரங்கள் அனைத்தும் இருக்கு. இது ஒரு வீட்டு பகுதி. கேரளா கேரளா காட்டுக்குள்ள போகுது. இதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போயிட்டு விட்டுன்னு போட்டுருவோமா? ஏன்னா ஏழைக்கு வச்சு இல்லை, இதுக்குள்ள எங்கேயோ போகுது. இறங்கின மேலே ஏற முடியுமா? ஸ்டார்ட் பண்ணுவோமா? இறக்குவோமா? பத்திரமா பிடிச்சிக்கோ. இந்த பக்கம் என்ன இருக்கா? என்ன இருக்கு? இல்லை, இது அப்புறம் ஃபாரஸ்ட் நினைக்கிறேன். ஏதோ மலையாளத்தில் எழுதியிருக்காங்க, என்னன்னு தெரியல. கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பிடலாம். ஆயிடலாம். எனக்கும் பயமா தான் இருக்குது. இறங்கி காடு, அடர்ந்த காடு, சரியான காடு உள்ள. ஆனா எங்க போகுதுன்னு தெரியல. இது காடு மேல எங்க போகுது. ஆமா, ஆனா யானை வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. மிருகங்கள் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. காட்டு விலங்குகள். இந்த போட்டோ கிட்ட என்ன எடுக்க போறியா? காட்டு இந்த வீட்டு மொட்டை மாடி மேல இது சன்சைட் வச்சிருக்காங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு வெளிச்சம் அந்த கிளாஸ் மூலியமா வரும். எங்க பார்த்தாலும் ரம்பூட்டான் செடியா இருக்கு, நல்லா காய்ச்சி தொங்குது. ரம்பூட்டான், காஃபி. அப்புறம் கீழே ஃபுல்லா வளர்ந்துருக்கு. நம்ம ஊர்ல ரம்பூட்டான் 1 கிலோ 400 ரூபாய் இல்ல, 300 ரூபாய் 400 ரூபாய் விற்கிறாங்க. பலாப்பழம் பாருங்க, பலாப்பழமும் எக்கச்சக்கமா வளர்ந்துருக்கு. கேரளா மக்கள் அவங்களோட வாழ்வியல் எல்லாம் இதுல நீங்க பார்க்கலாம். பைக்ல வரும்போது தான் நம்ம எல்லாம் இதுல வந்து சுத்தி பார்த்து என்ன ஏதுன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஏதோ விற்கிறாங்க, என்னன்னு தெரியல.
இது என்னவா இருக்கும்டா? துண்டா பனியனா? ரப்பர் ரப்பர். ஓஹோ. இந்த வீட்டுலாம் எப்படி வாழ்றாங்க பாருங்க மக்கள். இந்த சின்ன ஒரு கடை, அழகா மக்கள் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கேரளா மக்கள் தான் இயற்கையோட இயற்கையா சேர்ந்து வாழ்றாங்க. இந்த ரோடு எங்க சார் போகுது? இந்த ரோடு சும்மா பார்க்கலாமா? நல்லா இருக்குமா? போவோம். அங்க அந்த தாத்தா இந்த பக்கம் சும்மா போய் பார்க்கலான்னு சொன்னாரு. குறைச்சு குறைச்சு மலையாளம் அறியும். எல்லாம் மலையாளம் எவ்வளவு பாருங்க, அழகா சூப்பரா கட்டிருக்காங்க. இந்த வீடு பேரு ஃபாரஸ்ட், அழகா ஒரு வீடு. தென்னை கிணறுலாம் இருக்கு. எப்படி கிணத்துல தண்ணி வருது அதுக்குள்ள? எல்லாம் ஆலோபிரா கல் தான் யூஸ் பண்றாங்கன்னா. மிளகு இருக்கு. அது அது ஒரு ரோடு போவோமா? தோட்டத்துக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன். ஆமா. இல்ல கீழே இறங்கிட்டு வேற ரூட் அடிப்போமா? மேப்ல ஒரு ரூட் பார்த்தோம், அந்த ரூட்டு கூட போகலாம். அந்த ரூட்டு கூட போகலாம். வெத்தலை வெத்தலை மாதிரி இருக்குல்ல, அது ஃபுல்லா மிளகு செடி. நம்மளை பார்த்தா டிஸ்ட்ரிக்ட்காரன்னு நினைச்சிட்டாரு அவரு. அறியோ ஆவோ காஃபி டிஷ்ஷோ அவ்வளோ வரும். பேசும்போது நீங்க ஓ ஓ ஓ ஓ அப்படி சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு மலையாளம் வந்துடும். வண்டின்னு சொல்லாம ஓண்டி, காஃபி இல்லாம கோஃபி, ரோடு இல்லாம ஓடு அப்படி சொன்னீங்கன்னா அது வந்து மலையாளம் ஆயிடும். கடை கோடை 50-50 பிஸ்கெட் இருக்கு அந்த கடையில. எல்லாருமே சீனிக்கா வீடை கட்டியிருக்காங்க. இங்க பாருங்க, மொட்டை மாடல ஷெட்டை போட்டு சூப்பரா ஒரு அசம்பிளி செட் போட்டாரு அவரு. கேரளாக்காரங்க வீடுலாம் வந்து ஒரு மாதிரி. ஓகே, தாழ போவோம். தாழ போய் குறைச்சி அங்க பேர் மழை வந்தா இதான் பிஎஸ்என்எல் டவரானு தெரியல. இருக்கும். பிஎஸ்என்எலுக்கு டவர் இருக்கா? இல்ல ஓடஃபோன் டவர் இது. ஆமா, ஓடஃபோன் தான் பிரைவேட் டவரு. அது மட்டும் தானே எடுக்குதுங்க. இங்க பாரு, சூப்பரா இருக்கு வியூ. அடடடடடா. இங்க ஒரு வீடு கட்டடம் கட்டிட்டு இருக்காங்க. ஆலாபிலா பேஸ் இது மேல வந்து இது போட்டுருவாங்க போல இருக்கு, ஓடு அந்த மாதிரி. சிம்பிளா ஒரு கஷ்டம். ஆனா வியூ பாரு சூப்பரா இருக்கு. வீட்டுல இங்கேருந்து ஓப்பன் பண்ணாங்கன்னா உங்களுக்கு அந்த மர வியூ ஃபுல்லா தெரியும். எவ்வளோ அழகா இருக்கு அவங்க வீட்டு வாசல். இது என்னது? ரம்புட்டான் பேரு. ஃபுல்லா ரம்புட்டான் செடி தான், பயிட்டு தொங்குது. பிச்சிட்டாங்களா? கேட்ட தருவாங்க. ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துப்பாங்க போல இருக்கு. செடி பார்த்தோம். கொடுப்பாங்களா? கொடுப்பீங்களா? ஒண்ணு மட்டும் தூக்கி போடுங்க. கேட்ச். அப்புறம் இல்ல பரவாயில்ல. பாலா பிடிச்சிக்கோ. ஓகே எடுத்துக்கோ. தேங்க்ஸ். எடுத்துக்கிட்டியா? பாரு ரம்புட்டான் ஃப்ரெஷ்ஷா. இங்க ஒன்று இருக்கு பாரு, எடுத்துக்கோ. எடுத்து வச்சுப்போம் பையில, அப்புறம் சாப்பிடுவோம். ரம்புட்டான் ஃப்ரெஷ்ஷா மரத்துல இருந்து கிடைச்ச ரம்புட்டான். ஸ்டார்ட் பண்றீங்களா?
இந்த ரோட்டுக்கு எதுக்கு போறோம் ஏன் போறோம் நமக்கு தெரியாது. சும்மா இங்க ஒரு ரோடு இருக்கு, அதனால போறோம். இதெல்லாம் கனவுல வர சீனரி ஏரியா மாதிரி இருக்கு. இதுக்கு மேல போறது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். போட்டுருவோமா? இதுக்கு மேல இதுவே கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். கொஞ்சம் காலை வச்சு கொஞ்சம் முட்டு கொடுங்க. ரப்பர் இது. இது என்ன செய்யல கீழே ஏதோ ஊந்துருக்கு. இந்த பக்கம் ரோடு என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல, காடு. ஓகே, எங்க பார்த்தாலும் சீனிக்கா இருக்குது ஏரியா. ஏன்னா 1-2னா பரவாயில்ல, எங்க பார்த்தாலும் ஏரியா மாசா இருக்கு. இங்க ரம்புட்டான் பார்த்தோம். இது சப்போட்டா. ரம்புட்டான் தோருக்கு பாரு, எவ்வளவு ரம்புட்டான் பாரு. இதை பிரிக்கிறாங்க. விலை கேட்டு பார்ப்போமா? ரம்புட்டான் சரி பிரிக்கிறாங்க. கேட்டா தருவாங்க. வேணுமா கேட்டு வாங்கிக்கலாமா? 50 ரூபாய்க்கு. பாட்டி ரம்புட்டான் தருவீங்களா? ஃப்ரூட் தருவீங்களா? அவங்ககிட்ட வாங்கிக்கோ. தேங்க்யூ. ரம்புட்டான் கேரளா மக்கள் கேட்ட உடனே நிறைய ரம்புட்டான் பழம் ஒன்று கொடுக்குறாங்க. இப்போ சாப்பிடுவோம். இது நல்லா ஸ்வீட்டா இருக்கு. நம்ம அங்க அந்த பாட்டி ஃபுல்லா மரத்துல பிச்சு எடுத்துட்டு இருக்காங்க. செம ஸ்வீட்டு. இந்த ரோடு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா? எந்த ரோடு தெரியுமா? இந்த ரோடு எங்க சார் போகுது? இந்த ரோடு திருப்பி அங்கே தானே போகுது. ஃபால்ஸ் கிட்ட தான் போகுது. என்ன பண்ணலாம்? தூரம் போட்டலாமா? இதுதான் காட்டு கோவிலுக்குள்ள ஒரு காட்டு பகுதியில போறோம். கொஞ்சம் திக்குன்னு தான் இருக்குது. பயங்கரமான காடா இருக்கு. யானைலாம் வரும்னு வேற சொல்லியிருக்காங்க. அங்க ஏதோ வந்து செக் பாயிண்ட் மாதிரி ஏதோ ஒன்று இருக்கு. நைட்லாம் உள்ள விட்டானா அவ்வளோதான் பொழுதுப்பா. ஐயோ 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 பயமா இருக்குது. ஆமா, இது மேலதான் ஏத்தணும். வந்து கொஞ்சம் கீழே இறங்கிறியா? அப்படி பண்ணி திருப்பி வந்துடுறேன்.
காட்டு வழி. ஆமா, யானை சத்தம்லாம் கேக்குது. வா வா, டக்குன்னு போயிடுவோம். எனக்கும் கொஞ்சம் பயமா தான் இருக்குது. இதுதான் பழைய டாமெண்ட்டியா இருக்கும். சரியான காடு. வந்தாச்சு. மயில் பாத்தீங்களா எவ்வளவு கேஷுவலா ரோட்ல இருக்கு. கொத்தி கொத்தி இதே சாப்பிட்டு இருக்கு. சூப்பரா இருக்குல்ல மயில். மயில் யாருமே கண்டுக்க மாட்டாங்க இங்க. அது போட்டு கோழி மாதிரி மேய்ஞ்சிட்டு இருக்கு. கோழி மாதிரி தானே மேய்ஞ்சிட்டு இருக்கு. மயில் கிட்ட போய் பார்ப்போம். மயில் கொத்துமா பறக்குமா? ரோட்ல அது பாட்டு கேஷுவலா போயிட்டு இருக்கு மயில். ஒன்றும் பண்ணலடா. டீ கடை பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே, இதான் நம்ம ஸ்டே. PWD ரெஸ்ட் ஹவுஸ். இந்த பக்கம் தான் நம்ம காலைல தோறிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் மயில் ஒன்றும் அங்கேயே இருக்கு நம்ம இது கெஸ்ட் ஹவுஸ் மேலே. இந்த பக்கம் கூட ஒரு ரோடு போகுது. பயம்போரி பயம்போரி. இந்த சந்து இந்த புக்கு என்ன இருக்குன்னு தெரியல. பார்த்து போவோம். அடர்ந்த காடு. மயில் எங்க? நிறைய மயில் இருக்கு போல இருக்குங்க. அவ்வளோதான், இதோட இந்த ரோடு கட்டு. இந்த வீட்டில் உன்னை தங்க சொன்னா என்ன பண்ணுவ நீ? அந்த அந்த கிணறு பக்கத்துல இருக்க வீட்டில் உன்னை தங்க சொல்றாங்க நைட்டுக்கு. ரொம்ப ஹாண்டடா இருக்கு இந்த பிளேஸ்லாம். காட்டுக்குள்ள காட்டு காட்டு வழி போற பையா கவலைப்படாத. அருவி
லெமன் சோடா இருக்கு, பன்னு கேக்கு இருக்கு. உள்ள போய் பாத்தீங்கன்னா எல்லாமே. சென்னை சென்னை சென்னை. எங்க இருக்காங்க? பூந்தமல்லி நம்ம ஏரியா தான். நாங்க பக்கத்துல ஆலந்தூர், மடிப்பாக்கம், வேளச்சேரி அந்த ஏரியா தான். பூந்தமல்லி ஏரியா. ஆனா உங்க ஏரியா சூப்பரா இருக்கு. எங்க எங்க பார்த்தாலுமே நல்லா இருக்கு. காலையில அவங்களுக்கு மெசேஜ் போட்டிருக்கேன். மழை பெஞ்சதை போட்டிருக்கேன். அங்க வெயில், சரியான வெயில். அவங்க ஆனா ஃபோன் பண்ணிட்டு வாரம்னு இருக்காங்க. நான் என்ன வரத்தான் சொல்லுவேன். சென்னையில சரியான வெயில். இங்க வந்தோடனே கிளைமேட்டே மாறி போச்சு. தம்பி அங்கதான் இருக்கான். தம்பி ஃபேமிலியோட அங்கதான் இருக்கான். உங்க ஊர் தான் சூப்பர். நல்ல கிளைமேட்டு. ஆமா, அந்த மாதிரி தான். உங்களுக்கு என்ன இங்க கடைங்க இதுதான் கொஞ்சம் சிக்கல்ல போக்குவரத்து. இப்ப 6 மணி ஆயிடுச்சுன்னா இங்க சிட்டிக்கு நீங்க போக முடியாது. போன ஜனவரி மாசம் உட்காந்து எனக்கு இதே டைம் வந்துருச்சு. அச்சோ. இங்க இருந்து கொண்டு போறதுக்கு ஜீப் பிடிச்சு கொண்டு போனாங்க. அந்த மாதிரி போக்குவரத்து சொல்ல மாட்டேங்குது. அதுமே ஏன வருது அப்படின்றாங்க. ஏன வருதா? நாங்க இப்படி போறோம். இந்த ரோடு அளவு தூரம் தான். வண்டி ரோடு அளவு தூரம் தான். நைட் நேரத்துல வரும். பகலும் மொபைல்ல கிடக்கு, வீடியோ எடுத்துக்கிட்டே போறோம். ஐயா, இது என்னது? சீனியா? சால்ட் போதும். சீனியா வித்தியாசமா இருக்குது. மிக்ஸில பொடிச்சு வச்சிருக்கேன். சால்ட், லெமன் சால்ட் போதும். എങ്കെ കാണുമ്പായില്ല ഞാനിവിടെ ഉണ്ട്. ഇന്നലെയും ഞാൻ വന്നായിരുന്നല്ലോ. എപ്പോ വന്നേ? ഇന്നലെ ഉച്ചക്ക് വന്നായിരുന്നു. ചേച്ചി ഉള്ളായിരുന്നു. ആണോ? അണ്ണാപ്പ ലോഡ് കയറ്റാൻ പോയായിരുന്നു. അന്നപ്പോ ഇന്നലെ ഞാൻ വന്നു. തണുപ്പ് വേണോ? പിന്നെ സുഖമാണോ? ആണ്, ഞാൻ ഇപ്പൊ വരാം. നീ എവിടെ കറകട്ടം പോയി? പോടാ. ഞാൻ റോഡ് കേട്ടാ പോയേ. ആണ് സാറേ, ഞങ്ങളുടെ അച്ഛൻ്റെ വേണാടാ. അതാ തന്ത വേണം. തന്ത വേണം. ഓക്കെ. ഞാൻ ഇങ്ങനെ വരുമ്പോ എനിക്ക് വരാது. இந்த சைடு இல்ல, இந்த சைடு இருக்கு. எல்லா ஏரியாலும் இப்ப தென்மலை போறதுக்கு நம்ம கீழே இறங்கி தான் போகணுமா? இந்த பக்கம் ஷார்ட் கட் இல்ல, கீழே இறங்கி தான் போகணும். நான் இல்ல உப்பு போட்டிருக்கேன். என்ன செய்யலாம்? சரி, ரெண்டு கூட மிக்ஸ் பண்ணா நல்லா இருக்கும். சரி போடுங்க. போட்டா என்னது? தென்மேல போனா திருப்பி கீழே இறங்கி அந்த சைடு தான் போகணும். இந்த பக்கத்தை வழி இல்ல, இந்த பக்கம் ஃபாரஸ்ட். போப்பா போய் இந்த பக்கம் போனா என்ன? இந்த பக்கம் போனா புனலூர். புனலூர் எப்படி போனா உங்களுக்கு கேரளாவில் எங்க வேணாலும் போகலாம். புனலூர் டச் ஆகும். புனலூர் வந்து 42 கிலோமீட்டர். ரோடு கொஞ்சம் மோசமா இருக்கும். புனலூர் 42 கிலோமீட்டர்.